அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவ்யஸ்ரீ, தகப்பனார் பெயர் சிங்காரவேலன். இன்று நாம் பார்க்க போகின்ற பாடம் புணரியலும் இலக்கண பிழையாய்வும் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போறோம். இந்த புணரியலும் இலக்கண பிழையாய்வும் அப்படின்ற பாடத்துல பிழைகள் ஆய்வு அப்படின்ற பகுதியை பற்றி தான் இன்று நாம் படிக்க போகின்றோம். பிழைகள் ஆய்வு அப்படின்னு சொன்னா அதுல 3 பிரிவுகளா பிரிக்கலாம். பிழை ஆய்வு பிரிவு 1ல் அதன் முக்கியத்துவம், அதன் பிறகு எழுத்து பிழைகள், அதாவது குறில் நெடில் எழுத்து பிழைகள், லகர லகர எழுத்து பிழைகள், ரகர ரகர எழுத்து பிழைகள், நகர நகர எழுத்து பிழைகள், அடுத்து ஒற்று பிழைகள் அப்படின்ற 3 பிரிவு இந்த பிழை ஆய்வு பிரிவு 1ல் இருக்கும். பிழை ஆய்வு பிரிவு 2ல் சொற்பிழைகள், சொற்றொடர் பிழைகள் என்று இருக்கும். சொற்பிழைகளில் பேச்சு தமிழ் இடையீடு, பிறமொழி கலப்பு, சொல் பயன்பாடு, பொருளழிய பயன்பாடு, பின்னொட்டு, உருபணியல் இருக்கும். அதே சொற்றொடர் பிழைகளில் தவறான சொற்றொடர் பயன்பாடு, சொற்றொடர் பிரிப்பு தவறுகள் இருக்கும். பிழை ஆய்வு பிரிவு 3ல் தொடரியல் பிழை, எழுவாய் பயனிலை இயைவு, வாக்கிய அமைப்பு ஒழுங்கமைவு, உள்ளீடற்ற வாக்கியம், பத்தி அமைப்பு, நிறுத்தக்குறிகள் பிழைகள் இருக்கும். இப்பொழுது நம் எடுத்துக்காட்டும் சான்றுகளுடன் பிழையை பற்றி இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக பிறமொழி கலப்பை பற்றி பார்க்கலாம். இந்த விளம்பரம் ஒரு வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு விளம்பரமாகும். இதில் வேலைக்கு ஆள் தேவை, இப்பொழுதே பதியுங்கள், ஓப்பன் பொசிஷன் எடிட்டர், சேல்ஸ் மேனேஜர், ஆப்ரேஷனல் ஸ்டாஃப், எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், அப்ளை நவ், உங்கள் ரெசுமேவை அனுப்புங்கள் அப்படின்று இந்த விளம்பரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு பிழை ஆய்வு பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஓப்பன் பொசிஷன், எடிட்டர், சேல்ஸ் மேனேஜர் அப்படின்ற வார்த்தைகள் உண்மையாலுமே ஒரு ஆங்கில வார்த்தைகள். அந்த ஆங்கில வார்த்தைகளில் தான் இவங்க தமிழ்லங்க எழுதியிருக்காங்க. அப்போது நம்ம ஒரு விளம்பரத்தில் இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகளை தமிழில் எழுதி போடுறதுக்கு பதிலாக அந்த வார்த்தையோட உண்மையான தமிழின் அர்த்தம் தெரிந்து கொண்டு அதன் உண்மையான தமிழ் வார்த்தையை போடுவதே சிறந்தது. இப்பொழுது பார்த்தோம் என்றால் ஓப்பன் பொசிஷன். ஓப்பன் பொசிஷன் என்பது தமிழில் வேலை வாய்ப்புகள் அப்படின்று பொருள் பெறும். எடிட்டர் என்பது பதிப்பாசிரியர் என்றும், சேல்ஸ் மேனேஜர் என்பது விற்பனை மேலாளர் என்றும் பொருள் பெறும். அதே தான் அடுத்து ஆப்ரேஷனல் ஸ்டாஃப், இது செயல்பாட்டு ஊழியர்கள். எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் என்பது நிர்வாக மேலாளர். அப்ளை நவ் என்பது இப்பொழுதே விண்ணப்பிக்கிறது. ரெசுமே என்பது சுய விவர குறிப்பு ஆகும். இப்பொழுது நாம் அந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழின் உண்மையான நிஜ சொல் என்ன என்று தெரிந்து கொண்டோம். நாளை நாம் இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக, ஆங்கில வார்த்தைகளுக்கு பதிலாக தூய தமிழில் உள்ள வார்த்தைகளை எழுதுவது சிறப்பாகும். அடுத்ததாக ரகர ரகல பிழைகளை பற்றி பார்க்கலாம். இந்த விளம்பரம் ஒரு சமையல் சேவையை பற்றி குறிக்கின்றது. இதில் ஆனந்தம் கேட்டரிங், உங்கள் வீட்டு விசேஷங்களை மேலும் விசேஷமாக்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டுலாம் ஒரு விளம்பரத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பிழைகள் என்று பார்த்தோம்னா ரகர ரகர பிழைகள். இந்த வாக்கியத்தை உற்று நோக்கினால் இங்கே உங்கள் வீட்டு விசேஷங்களை மேலும் விசேஷமாக்க நாங்கள் இருக்கிறோம். இந்த இருக்கிறோம் என்ற வார்த்தையில் ரகர பிழை இருக்கிறது. இந்த ரகர பிழையை தான் இங்கே நான் திருத்தி எழுதியிருக்கிறேன். இந்த ரகரத்தை நம்ம மாற்றி எழுத வேண்டும். அடுத்து திருமணம், வளைகாப்பு, கிரக பிரவேசம். இந்த கிரக பிரவேசத்திலையும் ரகர பிழைகள் ஏற்பட்டுள்ளது. இந்த ரகர பிழைகளும் திருத்தி எழுதியிருக்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் இந்த ரகர ரகர பிழைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் உள்ளது. அந்த ரகரத்தை நம்ம மாற்றி எழுதும் பொழுது ஒரு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கிறது, ஒரு சில ரகரங்களுக்கு அர்த்தம் இருக்காது. அதாவது இந்த கிரக பிரவேசம் வந்த கிரக பிரவேசம்
எந்த ஒரு பொருளும் தராது. ஆனால் இதற்கு பொருள் உண்டு. இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நிறுத்த குறிப்பிழைகள். இங்க பார்த்தோம் என்றால் 2 விளம்பரங்கள் உண்டு. ஒரு விளம்பரம் உண்டு, இன்னொன்று ஒரு செய்தித்தாள் தொகுப்பு மாதிரி ஒன்று இருக்கு. அதாவது இது ஒரு கவிதை, செய்தித்தாள்களில் வெளியான ஒரு கவிதை. முதலில் விளம்பரத்தை பார்த்தோம் என்றால் இதில் மேலும் லட்சக்கணக்கான புத்தம்புதிய டிசைன்கள் என்று நிறைய கார்புள்ளிகள் இட்டுள்ளனர். அதாவது ஒரு 3 கார்புள்ளிகள் இருக்கு. அதே தான் கீழே அனுபவம், அதுக்கப்புறம் ஒரு 3 கார்புள்ளிகள். இங்கே அதே குறைந்த விலையில ஒரு 3 உலக்குறிகள் இருக்கின்றது. அதேதான் இங்க இந்த கவிதையில உற்று நோக்கினோம் என்றால் இங்கேயும் நிறுத்த குறிகளை ஒன்றாக பயன்படுத்தாமல் அதிகமாக பயன்படுத்தியுள்ளனர். அதாவது இங்க 3 காற்புள்ளி, இங்க 3 உள்ளக்குறி, இங்க 3 கேள்விக்குறி என்று இருக்கிறது. இது தவறு. ஏனென்றால் உலக்குறி, புள்ளி, கேள்விக்குறி ஆகியவற்றை மிக அதிகமாக பயன்படுத்துவது வாசகத்தின் அழகை குறைக்கின்றது, தேவையற்ற எதிரொலியை ஏற்படுத்தும். அதனை பொருத்தமான இடங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த நிறுத்த குறிகளை ஒன்று மட்டும் பயன்படுத்துவது போதுமானது. ஏனென்றால் ஒன்றுக்கு அர்த்தம் உண்டு. அழகு பூ என்று ஒரு உள்ளக்குறி இருந்தால் அது பொருள் தரும். ஆனால் நிறைய அதிகமாக இருந்தால் அது அந்த ஒரு வாசகத்தின் அழகையே குறைத்துவிடும். அதாவது ஒன்று என்பது போதுமானது. ஒரு நிறுத்தக்குறி வைத்தால் அது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி 3 இருக்கும் பொழுது அங்கு நிஜமாலுமே அந்த வாக்கியம் முடிவு பெறுகிறதா அல்லது தொடர்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் அங்கே நேரும். அதனால் நிறுத்தக்குறிகளை ஒன்று மட்டும் பயன்படுத்துவது போதுமானது. அடுத்ததாக நகர பிள்ளைகள். இங்கேயும் ஒரு செய்தித்தாள் தொகுப்பு ஒன்று இருக்கிறது. அதாவது அறிவியல் தமிழ் தந்தை மனவை முஸ்தபா பற்றிய அவரது வாழ்க்கை வரலாறு என்று கூட சொல்லலாம். இதில் அறிவியல் தமிழ் பணியை வாழ்நாள் இலக்காக கொண்ட மனவை முஸ்தபா அவளை பல்கலைக்கழக பட்டதாரி. இந்த ஒரு பத்தியில் நகர பிள்ளைகள் உண்டு. அதாவது முதல் சொல்லாக வாழ்நாள். இந்த நகர பிழை தவறு. அதாவது வாழ்நாள் என்று இந்த நகரம் வர, இந்த வாழ்நாள் என்று இந்த சொல் தான் சரியான சொல். இந்த சொல் தவறான சொல். இந்த சொல்லுக்கு இந்த சொல் எந்த ஒரு பொருளும் பெறாது. ஆனால் இந்த சொல்லுக்கு பொருள் உண்டு. அதே போல் இங்கு பணிகளுக்காக, இந்த பணி காலையில் அல்லது வெளிநாடுகளில் வரும் பனி அதாவது ஒரு குளிர் தேசங்களில் உள்ள பனி, அந்த பனியை குறிக்கின்ற பனி. ஆனால் இந்த பனி வேலைகள் அப்படி என்று குறிக்கும். அதனால் இந்த நகரம் வேறு பொருள் தரும் சொற்களாக உள்ளது. அதனால் இங்கே பல்வேறு பணிகளுக்காக 35க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்ற இவரின் வாழ்க்கையின் சாதனைகள். அதாவது இங்கு அந்த குளிர் பிரதேசங்களில் உள்ள பனியை குறிப்பிடவில்லை. இங்கு பனி என்கிற வேலையை தான் குறிப்பிடுகிறார்கள். அதனால் இது தவறான சொல், இதுதான் சரியான சொல். அடுத்து ஆவண காப்பகத்தில். ஆவண காப்பகம் அப்படி என்பது ஆவணம் என்பது ஆவணம், அதாவது ஆங்கிலத்தில் டாக்குமெண்ட்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். இது பொருள் தராது, இது பொருள் பெறும். அதனால் இவற்றே சரியான சொற்களாகும். அடுத்து பேச்சு தமிழ் இடையிடை. இந்த பணுவில் நம்ம பார்த்தோம் என்றால் ஆமையும் முயலும் ஒரு புதிய பகை அப்படின்ற ஒரு சிறுகதை பற்றி தான் இருக்கிறது. முதலில் முயலும் ஆமையும் யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பார்க்க ஒரு பந்தயம் நடத்த செல்லலாம். துப்பாக்கி தோட்டா மாதிரி கிளம்பின முயல் கொஞ்ச தூரம் போன பிறகு திரும்பி பார்த்துட்டு ஆமையை காணாம, சரி அது வரத்துக்கு எப்படியும் ரொம்ப நேரமாகும்,
கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஓடி வென்று முடிச்சுக்கலாம்னு நினைச்சு மரத்தடியில உக்காந்து கண்ணசந்து தூங்கிடுச்சு. தவழ்ந்து வந்த ஆமை நிறுத்தாம அப்படியே மெதுவா முயலை தாண்டி போய் பந்தயத்துல வென்றிடுச்சு. முழிப்பு வந்ததும் முயல் தோத்துட்டோம்ங்கிறத தெரிஞ்சுக்கிச்சு. இந்த கதை கவனமாக பார்த்தோம் என்றால் இது தூய தமிழில் சரியான தமிழ் மொழியில் எழுதப்படவில்லை. அதாவது இது பேச்சு தமிழ் இடையீடுடன் எழுதப்பட்ட ஒரு சிறுகதையாகும். இப்போது இதையே நாம் சரியான தமிழில் எழுதியிருந்தால், அதாவது தூய தமிழில் எழுதியிருந்தால் எப்படி இருக்கும் என்று பார்த்து பார்க்கலாம். இப்போ முதல் வாக்கியத்தில் முயலும் ஆமையும் யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பார்க்க ஒரு பந்தயம் நடத்துச்சுங்களாம். இந்த வாக்கியத்தை மாற்றி எழுதுனா முயலும் ஆமையும் யார் தான் வேகமாக ஓடுகிறார்கள் என்று பார்க்க ஒரு பந்தயம் நடத்தினர். அதே போலதான் இந்த முழு கதையையும் நான் சரியான தமிழில் எழுதி மாற்றியுள்ளேன். இதை நாம் படித்துக்கொள்ளலாம். துப்பாக்கி சூட்டின் அடையாளத்துடன் முயல் வேகமாக ஓடத் தொடங்கியது. சில தூரம் சென்ற பிறகு திரும்பி பார்த்த முயல் ஆமையை காணாமல் அது வருவதற்கு எவ்வளவு நேரமாகும், கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு அப்புறம் ஓடி வெற்றி பெறலாம் என்று எண்ணி ஒரு மரத்தடியில் அமர்ந்து தூங்கிவிட்டது. ஆனால் மெதுவாக தவழ்ந்து வந்த ஆமை முயலை தாண்டி சென்று பந்தயத்தில் வெற்றி அடைந்தது. மூச்சு தாங்கி விடுத்த முயல் பந்தயத்தில் தோல்வியை உணர்ந்து வருத்தப்பட்டதாம். இப்பொழுது இங்க இது இரண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தோம் என்றால், இது ஒரு கதையாக சொல்லும் பொழுது கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஒரு அச்சூடங்களில் வெளியேற்றும் பொழுதோ அல்லது எழுத்தாக மாற்றும் பொழுது இது பிழை என்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், இதில் பேச்சு தமிழ் இடையீடு இருக்கின்றது அல்லவா? ஆகையால் நாம் ஒரு அச்சு ஊடகங்களில் வெளியேற்றும் பொழுது தூய தமிழில் எழுதுவதே நன்மையாகும். அடுத்து குரில் நெடில் பிழைகள். இதில் இங்கு ஒரு சாலையோர கடைகள் என்று ஒரு சிறு கட்டுரை உள்ளது. இதில் தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்த நடைபாதை கடைகள் அகற்றப்படுகின்றன. அந்த இடங்களில் வியாபாரம் செய்தவர்கள் தொழில் பதிக்கப்பட்டுள்ளது என்பது பிழை. ஏனென்றால் இங்கு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது என்றுதான் இருந்திருக்க வேண்டும். இங்கு என்ன ஆகிவிட்டது என்றால் குரில் நெடில் பிழைகள் ஏற்பட்டுவிட்டது அல்லவா? ஆகையால் இங்கு தொழில் பதிக்கப்பட்டுள்ள என்ன தொழில் பாதிக்கப்பட்டது என்றதுனால பொது இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்த நடைபாதை கடைகள் அகற்றப்படுகின்றன. அகற்றப்பட்டதால் வியாபாரம் செய்தவர்கள் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தான் வந்திருக்க வேண்டும். ஆகையால் பதிக்கப்பட்டுள்ளது என்பது தவறு, பாதிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் சரி. அதே போல் இங்கு அடுத்ததாக இவர்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கிறது. வெளிநாடுகளில் உள்ளது போல் மக்கள் நடமாட்டம் நிறைந்த அகலமான சாலையை தேர்வு செய்து அதில் உள்ள குறிப்பிட்ட தூரம் வரை வாரம் ஒரு முறை சாலையோர கடைகளை போட அரசு அனுமதிக்க வேண்டும். இங்கு துரம் என்பது அப்படின்ற பொருளுக்கு இங்கு சரியாக அர்த்தம் பெறவில்லை. அதாவது இந்த வாக்கியத்திற்கும் இந்த சொல்லுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருக்கிறது. ஆனால் என்ன பிழை என்றால் இங்கு துரம் என்று வந்திருக்காது, தூரம் என்று வந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இங்கு திரும்பவும் குரில் நெடில் பிழைகள் ஏற்பட்டுள்ளன அல்லவா? அடுத்ததாக மயிலாடுதுறையில் கடந்த தீபாவளி நேரத்தில் 4 நாட்கள் பேருந்து நிலையத்தில் இருந்து மணிக்கூடு வழியாக இங்கு பார்த்தோம் என்றால் 4 நாட்கள். நன்கு என்பது நன்மை, நல்லதாக அப்படி என்று பொருள் பெறும். ஆனால் இங்கு நன்மை நாட்கள், நல்ல நாட்கள் என்றா இங்கு பொருள் பெறும் இல்லை அல்லவா? நம் தொடர்ந்து படித்தோமானால் பேருந்து நிலையத்திலிருந்து மணிக்கூண்டு வழியாக ஜவுளிக்கடை வரை சாலையில் கடைகள் போட நகராட்சி அனுமதி அளித்தது. அப்பொழுது இங்கு ஒரு காலம் பற்றி தான் பேசுகிறாள்.
பிறகு இங்க நாட்கள் அப்படின்னு இருக்கிறது. ஆகையால் இங்க நன்கு என்ற சொல் வராமல் 4 என்ற சொற்கள் தான் வந்திருக்க வேண்டும். ஆகையால் இங்கு 3 இடங்களில் குரில் நெறி பிழைகள் ஏற்பட்டுள்ளன. இப்பொழுது நாம் இறுதி பாகத்துக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நாம் பார்த்ததில் நிறைய பிழைகளை பற்றின ஆய்வு செய்தோம் அல்லவா? ஒவ்வொரு முறையும் நம் தமிழ் சொற்களையும் தமிழில் எழுதும் பொழுதும் இது போலான பிழைகள் அதிகம் நேரும். இது போலான பிழைகள் ஏதும் நேராமல் அதனை நாம் கவனத்துடன் சரிபார்த்து ஆராய்ந்து எழுதுவதே நன்மையாகும். நன்றி.